சென்னை சர்வதேச திரைப்பட விழால நாளைக்கு ஜனவரி 7ஆம் தேதி என்னென்ன படங்கள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட் நான் இப்போ சொல்றேன். டைரக்டா அதுக்கே போயிடும். முதல் படம் அப்பரண்டிஸ். இது ஒரு சிங்கப்பூர் நாட்டு திரைப்படம். ஐமான் ஒரு சிறை அதிகாரி. அவர் மாற்றலாகி வேற ஒரு சிறைக்கு போறாரு. அந்த சிறையில ரஹீம் அப்படின்னு ஒரு சீனியர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அங்க சீஃப் எக்ஸிகியூஷனரா இருக்காரு. அதாவது அங்க மரண தண்டனை கைதிகளுக்கெல்லாம் தூக்கு தண்டனை நிறைவேற்றுறவரா அந்த ரஹீம்ன்றவர் இருக்காரு. ரஹீம் ஐமான் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உருவாகுது. நல்லா சீனியரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து ஒரு மதிப்பு இருக்கு ஐமானுக்கு. ஐமான் சுஹைலான்ற தன்னுடைய அக்கா கூட வாழ்ந்துட்டு வராரு. சுஹைலாவுக்கு ரஹீமும் ஐமானும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது பிடிக்கல. அதுக்கு என்ன காரணம்னா ஐமானுடைய அப்பாவை தூக்கில போட்டது ரஹீம் அப்படின்ற உண்மை ஐமானுக்கு தெரிய வருது. திடீர்னு ரஹீமுடைய அசிஸ்டன்ட் வேலையை விட்டு போயிட்டதுனால ஐமான தன்னோட அசிஸ்டண்டா வர முடியுமா அப்படின்னு ரஹீம் கேட்கிறாரு. ஸோ தனக்குள்ள இருக்கிற மைண்ட் பிளாக்ஸ் எல்லாம் தாண்டி ரஹீம் வந்து அவருடைய அசிஸ்டண்டா அப்பரண்டிஸா சேர்ந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இது சிங்கப்பூருடைய அபிஷியல் ஆஸ்கர் நாமினேஷனா வந்து அமிச்சாங்க. பட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல. இந்த படத்தை நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு வடபழனியில் இருக்கிற பலாசோ ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். அடுத்த படம் தி மைன். இது ஒரு பின்லாந்து நாட்டு திரைப்படம். பின்லாந்துல பிரபலமான ஒரு சுரங்க நிறுவனம் அங்க ஒரு சுரங்கம் தோண்டணும், பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது படத்தோடைய ப்ரொட்டாகனிஸ்ட் ஜெஸ்ஸின்றவர் தான் அந்த ப்ராசஸை கவனிக்கிறாரு. பட் அந்த பெர்மிஷன் வாங்கினா சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா நீராதாரமும் பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதை கம்பெனி கிட்ட சொல்றாரு. ஆனா கம்பெனியில் இருக்கிறவங்க கத்தி படத்தில் வர வில்ல மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, சுரங்கம் தான் முக்கியம், அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. அதே சமயத்தில் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில பிரச்சனை எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி சூழலை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறதா தி மைன் படத்தோடைய கதை. இந்த படத்தை நாளைக்கு மத்தியானம் 12:15 மணிக்கு ஐநாக்ஸ் ஸ்கிரீன் நம்பர் 2ல நீங்க பார்க்கலாம். அடுத்த படம் தி ஸ்டூடெண்ட். இது ஒரு ரஷ்ய நாட்டு திரைப்படம். ரஷ்யால ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் வந்து பயங்கரமா அறநெறி எல்லாம் ஃபாலோ பண்ணி பயங்கர டிசிப்ளினா அம்பி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். பட் அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லா பசங்களும் நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நிறைய ரவுடித்தனம் எல்லாம் பண்றாங்க. நிறைய கெட்ட பழக்கம்லாம் அவங்களுக்கு இருக்கு. பட் அதெல்லாம் அவங்க சுத்தமா பிடிக்கல. ஸோ நடைமுறை யதார்த்த உலகத்தோட அவனால ஒத்து போய் வாழ முடியல. அதை எப்படி அவன் ஓவர் கம் பண்ணான், எப்படி அதை ஃபேஸ் பண்ணான் அப்படிங்கிறதா இந்த ஸ்டூடெண்ட் படத்தோடைய கதை. இந்த படம் கான்ஸ்ல ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. பட் பெருசா பிரைஸ் எதுவும் வாங்கல. இந்த படத்தை நாளைக்கு மதியானம் 2:30 மணிக்கு வடபழனியில இருக்கிற பலாசோ ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். அடுத்த படம் தி ஸ்டாப் ஓவர். இது ஒரு பிரான்ஸ் நாட்டு திரைப்படம். ஆப்கானிஸ்தான் போர்ல சண்டை போட்ட 2 வீராங்கனைகள் ஹாலிடேக்காக வேற ஒரு ஊருக்கு போறாங்க. சைப்ரஸ் நாட்டுக்கு போறாங்க. அங்க டூரிஸ்டா அவங்க போனாலும் சுத்தி நல்லா பயங்கரமா ஜாலியா நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுடைய அந்த போர் நினைவுகள் வந்து அவங்களை வந்து துரத்திக்கிட்டே இருக்கு. அவங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் கான்ஸ்ல அன்சர்டைன் ரிகார்ட் பிரிவுல பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேவுக்கான விருதை வின் பண்ணிருக்கு. இந்த படத்தை நாளைக்கு சாயங்காலம் 4:40க்கு கேசினோ தியேட்டர்ல நீங்க பார்க்கலாம். கடைசி படம் சன் ஆஃப் சால். இது ஒரு ஹங்கேரி நாட்டு திரைப்படம். 2ஆம் உலக போர் நடக்கிற சமயம் அதுல நாஜிக்களுடைய கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல கைதியா இருக்கிறாரு சால் அப்படிங்கிற ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். அவருக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன வேலைனா நாஜிக்கள் கொடுமைப்படுத்தி சாவடிக்கிற அவங்களுடைய சடலத்தை கிளியர் பண்றது. ஸோ அப்படி ஒரு நாள் கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னுடைய பையனோட சடலத்தை அவர் பார்த்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாரு. தான் ஒழுங்கா இருக்கும்போது தன்னோட பையனை ஒழுங்கா பார்த்துக்கவே இல்லை. இப்போ நம்ம இதுக்கு ஜெயிலுக்கு வந்துட்டோம், இனிமேல் தன்னோட பையனுக்கு ஒழுங்காக அடக்கமாவது பண்ணலாம், ஒழுங்காக நம்மளுடைய மத நம்பிக்கை இப்படி அடக்கம் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அதுபடி அங்க இருக்கிற நாஜிக்களுடைய கண்ணில் மண்ணை தூவி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட அவர் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறது தான் இந்த சன் ஆஃப் சால் படத்தோடைய கதை. இந்த படம் ஆஸ்கர், கோல்டன் குளோப் ரெண்டுத்திலையுமே பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிமுக்கான அவார்டை வாங்கியிருக்கு. அதே மாதிரி கான்ஸ்ல கிராண்ட் ப்ரீ விருதையும் வாங்கியிருக்கு. இந்த படத்தை நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு வடபழனியில் இருக்கிற பலாசோ ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். நாளைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான திரைப்படம் ஒரு இந்திய திரைப்படம், காடு பூக்குன்ன நேரம். இது ஒரு மலையாள மொழி திரைப்படம். ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர்ல மதியானம் 2 மணிக்கு ஸ்கிரீன் பண்றாங்க. இந்த படத்தை பிஜு குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படங்கள்ல முக்காவாசி எந்த கேரக்டருக்கும் பேரே இருக்காது. அதே மாதிரி இந்த படத்திலும் முக்கியமான கேரக்டர்ஸ் யாருக்குமே பேரே கிடையாது. பேர்னு ஒன்று இருந்தால் அந்த கேரக்டர்னு ஒரு இனம் மதம்லாம் இருக்கும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, சொல்ற மெசேஜ் தான் முக்கியம், நான் மெசேஜ் தான் சொல்ல வரேன் அப்படின்னு ஒரு சாங்கா எடுத்த படம் தான் இது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க. சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல்ல நாளைக்கு ஸ்கிரீன் பண்ணப்படுற தமிழ் படங்கள் என்னன்னா, முதல்ல காலையில 10 மணிக்கு 1000 ஒருவன், அது எம்ஜிஆர் நடிச்ச 1000 ஒருவன், அது கேசினோ தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர்ல எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த படங்களை ஸ்கிரீன் பண்றாங்க. அங்கேயே அப்படியே உட்காந்தீங்கன்னா 4 மணிக்கு 400 ரூபாய் தான் படத்தை நீங்க பார்க்கலாம். 400 ரூபாய் தானா? ஆமா. நயன்தாரா நானும் இவ்வளவு நேரம் உலக படங்கள் பத்தி எல்லாம் சொன்னேன். உடனே நயன்தாரா படம் நான் மட்டும் கேள்வி கேட்குறீங்க. நயன்தாரா படம்னாலே ஃபெஸ்டிவல் படம் தான். ஏன்னா நயன்தாரா படம்னாலே எங்களுக்குலாம் ஃபெஸ்டிவல் தான். ஸோ அது ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் படம். அதை பாருங்க. 6 மணிக்கு இறைவி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு 8-9 மணிக்கு வெளியில் வந்துடலாம். அதை விட முக்கியமாக ஐநாக்ஸ் ஸ்க்ரீன் நம்பர் 3ல காலையில் 10 மணிக்கு கபாலி படம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம்.